முஸ்லீம் சமூகத்தோட இன்னைக்கு நிலைமை நான் வந்து வெளிப்படையாகவே சொல்கிறேன். போதைப் பொருட்களை வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. போதைப் பொருட்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய இடத்துல முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. பல ஊர்களுடைய எல்லா முஸ்லீம்களையும் சொல்ல பல பேருடைய தொழிலாக அது இருக்கு. சரியா? இது இந்தியன் கவர்மெண்டோட ரிப்போர்ட்டை சொல்றேன். ஒரு சமூகத்துக்கு போதையை கொடுத்துட்டோம்னு சொன்னா, ஒரு சமூகத்துக்கு கேளிக்கைகளை மட்டும் கொடுத்துட்டோம்னு சொன்னா, அந்த சமூகத்துடைய ஒரு உயர்ந்த நோக்கத்தை நோக்கி அந்த சமூகம் பயணிக்காது. அதிலே கடந்து மூழ்கி அழிஞ்சு போயிடும். ஒரு மனிதனை அழிக்கிறதுக்கு போதை போதும், ஒரு சமூகத்தை அழிக்கிறதுக்கும் போதை போதும். இப்ப போதையை ஒழிக்க வந்த சமூகமே போதையை உயர்த்தி பிடிக்குதுன்னா அது கோவம் தானே வரும் எல்லாருக்கும். அது எப்படி அனுமதிக்க முடியும்? யார் அனுமதிப்பா? இப்ப போதையை வியாபாரம் செய்யறாங்க. பப் இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய பல பப்புகளுடைய ஓனர்ஸ் முஸ்லிம்ஸ். அப்படியா? ஆமா, பல முஸ்லீம்களால் நடத்தப்படுது பப்புகள். துபாய் போன்ற நாடுகள்ல நடத்தக்கூடிய எல்லா பப்புகளுடைய ஓனர்ஸும் முஸ்லிம்ஸ். எப்படி ஒரு முஸ்லீம் சாராயத்தை விற்க முடியும்? எப்படி ஒரு முஸ்லீம் ஒரு ட்ரக்கை விற்க முடியும்? எப்படி ஒரு முஸ்லீம் வந்து அதை பத்தி வியாபாரம் பண்ண முடியும்? அல்லாவுடைய சாபம் வரும்னு சொல்ல, அல்லாவுடைய சாபத்தை இறக்கக்கூடிய வியாபாரத்தை, ரசூலுடைய சாபத்தை இறக்கக்கூடிய வியாபாரத்தை, ஒரு உலக நாடுகளையே அழிச்சு நாசமாக்கக்கூடிய வியாபாரத்தை ஒரு முஸ்லீம் எப்படி செய்ய முடியும்? அப்படி செய்யும்போது கோவம் வரதானே செய்யணும். பட் இதை அறிஞர்களும் ஊர் தலைவர்களும் பெரிய ஒரு தலைப்பா எடுத்துக்கொண்டு அதுக்கான ஒரு பெரிய திட்டமிடுதல் செய்யணும்.